ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு நான் மட்டன் பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன். இது எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வெங்காயம் தக்காளி ரெண்டையும் ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகா காரத்துக்கு. ஒரு டபராவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக இது கூட உப்பு சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இது கூட புளிக்காத தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் எலுமிச்சம்பழம் வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் என்னத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இது வேக வைக்காத மட்டன் தான். நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மட்டன் 1/2 மணி நேரம் வேகும். மட்டன் இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 6 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இந்த அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது ஜீரக சம்பா அரிசி. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். ஒரு வெயிட் வச்சு 15 நிமிஷம் நம்ம தம்மில் வச்சோன்னா நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.